பக்தர்கள் உணவருந்திய எச்சில் நிலையில் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் அமர்வு தடை விதித்துள்ளது. கரூர் மாவட்டம் நேரூர் சத்குரு சதாசிவ ரம்யத்ரால் சபா சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய பிறகு எச்சில் நிலையில் பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தனி நீதிபதி அனுமதி அளித்திருந்தார். அதன்படி கடந்த மே 18ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம் நடைபெற்றது. இதை எதிர்த்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தமிழ் அர்ச்சராக பணிபுரிந்து வரும் அரங்கநாதன் இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இதுபோன்ற அங்க பிரதர்ஷனத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் அதை மறைத்து தனி நீதிபதியிடம் அனுமதி பெற்றுவிட்டதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக கரூர் மாவட்ட ஆட்சியரும் மேல்முறையீட்டு செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு இன்று அளித்த தீர்ப்பில் எச்சில் நிலையில் உருளுவது வழிபாட்டு முறையாக இருப்பினும் அது சுகாதாரத்திற்கும் மனித மாண்புக்கும் உகந்தது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு தடை விதித்துள்ளதால் எச்சில் நிலையில் பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அதில் முடிவு தெரியும் வரை இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.